பாபாவின் சச்சரிதத்தில் 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் என் பக்தனை நான் சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போல் இழுத்துக் கொள்வேன் என ஒரு கூற்று வரும். அப்படி ஒரு நிகழ்வுதான் நிஷாவின் வாழ்விலும் நடந்தது. திருமணமாகி குழந்தை இருக்கும் நிஷா பாபாவின் பக்தை அல்ல. இப்படி இருக்கும்போது நிஷாவின் கணவர் நோய்வாய்ப்பட்டார். உடல் முழுவதிலும் நடுக்கம் காணப்பட்டது. கைகளில் ஏற்பட்ட நடுக்கத்தினால் அவரால் 2 சக்கர வாகனத்தில் பயணிக்க முடியாது இருந்தது. வேலைக்கு செல்ல முடியவில்லை. மிகுந்த மனவேதனை நிஷாவையும் கணவரையும் வாட்டியது. இந்நிலையில் நிஷாவின் ஒன்றுவிட்ட சகோதரி பாபாவின் திரு உருவச் சிலையை நம் சாய்நாதனின் சரணாலயத்தில் இருந்து வாங்கி பாபாவின் பாதத்தில் வைத்து வணங்கி எடுத்து வந்து கொடுத்தார். நிஷா விளக்கேற்றி வழிபட ஆரம்பித்தார். ஆனால் பாபாவிடம் வரவில்லை. ஒரு நாள் மத்தியான வேளை நிஷா குளியல் அறையில் இருந்தபோது யாரோ ஒரு ஆண்குரல் பாபா கோவிலுக்கு வா என 2 முறை அழைத்தது. ஒரு புதிய கம்பீரமான ஆண்குரல். நிஷா சட்டென குளியல் அறையில் இருந்து வெளியே வந்து பார்த்தார். யாருமே இல்லை. நிஷாவிற்கு சட்டென்று ஒன்று உரைத்தது. அது பாபாவின் குரல். எத்தகைய அன்பு இருந்தால் கோவிலுக்கு வா என அழைத்திருப்பார். நிஷா மிகுந்த பக்தியுடன் கோவிலுக்கு வர ஆரம்பித்தார். 9 வியாழக்கிழமை விரதம் இருந்தார். பாபாவை நிதமும் வழிபட்டு வர வர நிஷாவின் கணவரின் உடல்நிலை விரைவில் முன்னேற்றம் அடைந்தது. பழைய நிலைக்கு ஆரோக்கியமாக திரும்பினார். எல்லா வேலைகளையும் பழையபடி செய்து வரலானார். நிஷா தனது விரதத்தை நிறைவு செய்யும் பொருட்டு பாபாவிற்கு பிரசாதம் செய்து கொண்டு நன்றியோடும் கண்களில் ஆனந்த கண்ணீரோடும் வந்து வணங்கிச் சென்றார். ஒருவருக்கு அருள வேண்டும் என அவர் நினைத்தால் எவர் தடுப்பார்? நன்றி சாய்ராம். மீண்டும் இணைவோம் ஒரு புதிய அற்புதம்.